அனைவருக்கும் வணக்கம். நாம் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நேம் தெர்மல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். லாஸ்ட் கிளாஸில் வந்து டைப்ஸ் ஆஃப் கியர் அரேஞ்ச்மெண்ட் பற்றி பார்த்தோம். என்னென்ன டைப் ஆஃப் கியர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கங்கிறத பார்த்தோம். அதில் பார்த்த கியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பவர் கியர்ஸ், ஸ்பைரல் பவர் கியர்ஸ், டைபாட் கியர்ஸ், வார்ம் அண்டு வார்ம் வீல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த கியரை பற்றி பார்த்தோம். என்னென்ன அமைப்பில் இருக்கும், என்னென்ன பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறாங்க, எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அதோட அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரியர் வீல் டிரைவ். அதாவது வாகனத்தோட பேக் வீலில் பின்பக்கத்தில் உள்ள அவருடைய ஆக்சியல் டிரைவை பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன டைப் ஆஃப் ரியர் வீல் டிரைவ் இருக்குன்னு பார்க்கும்போது, ரியர் ஆக்சியல் டிரைவ் இருக்குன்னு பார்க்கும்போது ஹாட்ச்கிஸ் டிரைவ், டார்க் டியூப் டிரைவ், ரேடியஸ் ராட் டிரைவ் இருக்குது. அதாவது டோட்டல் வெஹிக்கிளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா லீஃப் ஸ்ப்ரிங் வழியாக ரியர் ஆக்சிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அந்த ரியர் ஆக்சில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உறுதியாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த ஸ்பிண்டில் ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் வந்து பவர் எடுத்து ரியர் ஆக்சிலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓகேங்களா? ஹாட்ச்கிஸ் டிரைவ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஹாட்ச்கிஸ் டிரைவ். அதோட அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படத்தில் காட்டியிருக்காங்க. இதில் என்ன சார் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லாஞ்சிடியூடல் அண்ட் லீஃப் ஸ்ப்ரிங் இருக்குது. அதாவது இதில் 2 லீஃப் ஸ்ப்ரிங் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு லீஃப் ஸ்ப்ரிங் மட்டும் காட்டியிருக்காங்க. 2 லீஃப் ஸ்ப்ரிங், அதாவது நீளமாக வில்லுமா இருக்குது பார்த்தீங்களா, இலை மாதிரி. ஸோ 2 லீஃப் ஸ்ப்ரிங் இருக்குது. ஒரு ப்ரொப்பலர் ஷாஃப்ட் இருக்குது. அந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டில் என்ன இருக்குது, ஸ்லிப் ஜாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி யூனிவர்சல் ஜாயிண்ட், 2 யூனிவர்சல் ஜாயிண்ட் இருக்குது. இப்போ லீஃப் ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 லீஃப் ஸ்ப்ரிங் இருக்குது சொல்லிட்டோம். இதோட அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்பக்கத்தில் உள்ள அந்த எண்டு பகுதி வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் எண்டு, அதாவது பின்பக்க அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள்ஸ் மூலமாக ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது முன்பக்க உள்ள அமைப்பு ஃப்ரேமில் ஹிஞ்ச் பண்ணியிருக்காங்க. பின்பக்க உள்ள அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் மூலமாக, ஸ்விங்கிங் சைக்கிள் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து என்னது, இதான் வந்து அந்த ஹாட்ச்கிஸ் டிரைவோட அமைப்பு. படத்தில் பார்த்துக்கோங்க. அவனுடைய டோட்டல் வெயிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லீஃப் ஸ்ப்ரிங் வழியாக ஆக்சிலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இது வந்து ஒரு எளிமையான அமைப்பு. மொத்தத்தில் இந்த ஹாட்ச்கிஸ் டிரைவ்ங்கிறது எளிமையான அமைப்பு. எல்லா வகையான வாகனங்களில், பஸ், லாரி எல்லாத்துலேயும் நினைப்பாங்க ஹாட்ச்கிஸ் டிரைவானது பயன்படுது. இதோடைய ஃபிக்ஸிங் அமைப்பை பார்த்தாச்சு. இதில் 2 யூனிவர்சல் ஜாயிண்ட், ஒரு ஸ்லிப் ஜாயிண்ட் இருக்குன்னு பார்த்தாச்சு ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டில். வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது, முக்கியமானது, வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது டிரைவிங் த்ரஸ்ட்டு பார்த்தீங்களா, டிரைவ் பண்ணும்போது த்ரஸ்ட்டு போவோம் பார்த்தீங்களா, அப்போ என்ன ஆகுனா அது முன்பக்க பாதி மூலமாக நமக்கு என்னது ஃப்ரேமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டார்க் ரியாக்ஷன், டிரைவிங் த்ரஸ்ட், பிரேக்கிங் த்ரஸ்ட், சைடு த்ரஸ்ட் எல்லாத்தையுமே இந்த ஸ்ப்ரிங் வந்து தாங்கிக்கிறது. இது மெயின் காரணம் வந்து எல்லாமே டோட்டலாக என்னது, இந்த லீஃப் ஸ்ப்ரிங்கானது கேரி பண்ணிக்குது. டார்க் ரியாக்ஷன் காரணமாக இந்த ஸ்ப்ரிங்கோட முன்பாதி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வளைந்து கொடுக்கும் அமைப்பு இருக்கும். சிறிதளவு வளைந்து கொடுக்கும் அமைது. அதாவது டாட்டர் லைனாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது எதுக்குங்க பார்த்தீங்கன்னா டார்க் ரியாக்ஷன் காரணமாக வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது டார்க் ரியாக்ஷன் காரணமாக அந்த ஸ்ப்ரிங்கோட முன்பாதி வந்து பார்த்தீங்கன்னா வளைந்து கொடுக்கும் அமைப்பை கொண்டது. இதனால் டார்க் ரியாக்ஷன் மூலமாக அந்த ரியாக்ஷனில் வந்து ஸ்ப்ரிங்கானது எடுத்துக்குது. டிரைவிங் த்ரஸ்ட்னால ஸ்ப்ரிங் வந்து வளைஞ்சு கொடுத்து ஃப்ரேமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பெவல் பினியன் ஷாஃப்ட்டில் மையல் கோடு வந்து மாறுபடுது இதனால். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டார்க் ரியாக்ஷன் காரணமாக
நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஈஸியாக ஆக்சில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது ஃப்ரேமுக்கு. அதே மாதிரி ட்ரைவிங் த்ரஸ்ட் மூலமாகவும் நமக்கு என்ன ஆகுது, ஸ்ப்ரிங் வந்து அதை கேரி பண்ணிக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெவல் பினியன் ஷாஃப்டோட மையக்கோடு மாறுபடுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டில் முன்பாதியில் வந்து ஒரு யூனிவர்சல் ஜாயிண்ட்டும் கியர் பாக்ஸோட கனெக்ஷன் ஆகிருக்கும்போது, அதே மாதிரி பேக் சைடில் ஒரு யூனிவர்சல் ஜாயிண்ட் இருக்குது. இந்த மாதிரி டார்க் ரியாக்ஷன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டில் பின்பாதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்டாக வாய்ப்பு இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு யூனிவர்சல் ஜாயிண்ட்டும் பேக் சைடில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியர் ஆக்சில் வந்து மேலும் கீழே நமக்கு மூவ் ஆகும்போது மையமாக அது ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டில் வந்து யூனிவர்சல் ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மையமாக வச்சு நகருது. இப்போ இதனால் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டில் யூனிவர்சல் ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா முன்பக்க யூனிவர்சல் ஜாயிண்ட் மையமும் பேக் சைடில் உள்ள யூனிவர்சல் ஜாயிண்டோட சென்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்காது. ஸோ இந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதனுடைய லென்த் வந்து மாறிப்படும். இதனால் பார்த்திங்கன்னா ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டில் வந்து ஒரு ஸ்லிப் ஜாயிண்ட் இருக்குது. சரிங்களா? இப்போ மறுபடியும் பார்க்க போகிறோம். ஹாட்கிஸ் டிரைவில் என்னென்னு மறுபடியும் பார்ப்போம். ஹாட்கிஸ் டிரைவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 லீவ் ஸ்ப்ரிங் இருக்குது. நீளமாக உள்ள ஒரு 2 லீவ் ஸ்ப்ரிங் இருக்குது. அதே மாதிரி ஒரு ப்ரொப்பலர் ஷாஃப்ட் இருக்குது. இந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்லிப் ஜாயிண்ட் இருக்குது. ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டில் ஒரு ஸ்லிப் ஜாயிண்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த லீவ் ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்கன்னா முன்பக்க பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமோட ஹிஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பின்பக்க பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிள்ஸ் மூலமாக ஃப்ரேமில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸ்லிப் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எது கொடுத்துருக்காங்கன்னா டிரைவிங் த்ரஸ்ட்டு டார்க் ரியாக்ஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலர் ஷாஃப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக அதனுடைய நீளம் வந்து அதிகரிக்கும். அது காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரியர் ஸ்ப்ரிங்ஸ் வந்து டெஃப்ளெக்ஷன் ஆகும். பேக் சைடோட ஸ்ப்ரிங் வந்து டெஃப்ளெக்ஷன் ஆகும். அதே மாதிரி ஸ்ப்ரிங் மூலமாக நமக்கு ஃப்ரேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்க் வந்து ரியாக்ஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறது நமக்கு வந்து படத்தில் வந்து டாட்டர் லைன்ஸ் மூலமாக காட்டியிருக்காங்க. இந்த டெஃப்ளெக்ஷன் மூலமாக ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகுது. அதே மாதிரி இந்த டேம்ப்ஸ் ஆக்ஷன் வந்து தாங்கக்கூடிய சக்தி ஸ்ப்ரிங்குக்கு வருது. அதே மாதிரி டிரைவிங் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா ஆக்சியல் கேசிங் மூலமாக ஃப்ரண்ட் எண்ட் ஆஃப் தி ஸ்ப்ரிங்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதாவது முன்பக்க அமைப்புள்ள ஸ்ப்ரிங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்பக்கத்துடைய லீவ் ஸ்ப்ரிங்குக்கும் அதே மாதிரி டார்க் ரியாக்ஷனு த்ரஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஆப்போசிட் உள்ள ரியர் எண்டு உள்ள லீவ் ஸ்ப்ரிங்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹாட்கிஸ் டிரைவ் ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஸ்ப்ரிங்கானது ஃப்ரேமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா டார்க் டியூப் டிரைவ். இதோட அமைப்பு வந்து படத்தில் காட்டியிருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாட்கிஸ் டிரைவ் மாதிரியே தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த வாகனத்தோட எடையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீவ் ஸ்ப்ரிங் மூலமாக கேரி பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் டியூப்பில் வந்து அதாவது அந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட் இருக்குங்களா, அந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டுக்கு வந்து கொடுப்பதெல்லாம் நினைக்காங்கன்னா டார்க் டியூப் கொடுத்துருக்காங்க. வேறு நம்மள இதுக்கு முன்னாடி பார்த்த ஹாட்கிஸ் டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம்னா நம்ம என்ன பார்த்தோம் ப்ரொப்பலர் ஷாஃப்ட் பார்த்தோமா. அதில் வந்து அதுக்கு பதிலாக இதில் என்ன கொடுத்துருக்காங்க
டார்க் டியூப் ட்ரை கொடுத்துருக்காங்களா. ஸோ டார்க் டியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முன்பக்க பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரியர் ஆக்சில் கேசிங் பின்பக்க பகுதி என்ன இருக்கும், ரியர் ஆக்சில் கேசிங்கில் வந்து ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, நிலையாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி முன்பக்க பகுதியானது பார்த்தீங்கன்னா எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா கியர் பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய அடுத்து கியர் பாக்ஸை தாண்டி அடுத்து இருக்கக்கூடிய ஒரு கப்பு சியூபி கப்பில் வந்து நினைப்பாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் பாருங்கள் கப்பு இருக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த யூனிவர்சல் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அசையும். ஒரு கோள வடிவமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் வந்து ஃப்ரேமோடு இணைக்கப்பட்டிருக்கு. அந்த டார்க் டைப் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலர் ஷாஃப்ட் எங்கே சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் டார்க் டியூப்போட இன்சைடில் முக்கியமான பாயிண்ட், டார்க் டியூப்போட இன்சைடில் நமக்கு என்ன இருக்கும், ப்ரொப்பலர் ஷாஃப்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டில் முன்பகுதியில் வந்து ஒரு யூனிவர்சல் ஜாயிண்ட் பொருத்தப்பட்டிருக்கு. வாகனம் வந்து மேடு பள்ளங்களில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா ரியர் ஆக்சில் வந்து மேலே கீழ் நகருது. அப்படி நகருக்கும்போது டார்க் டியூப்போட முன்பகுதியானை மையமாக வைத்து ரியர் ஆக்சில் வந்து நகருது. ஸோ டார்க் டியூப்பின் பின்பகுதி நிலையாக பொருத்தப்பட்டுள்ளதா பவல் பினியர் ஷாஃப்டின் மையக்கோடு மாறாது அமைக்கப்பட்டிருக்கும். முன்பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலர் ஷாஃப்ட் மற்றும் பவல் பினியர் ஷாஃப்ட் இவைகளை மையக்கோடு ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கும். ஏன்னா ப்ரொப்பலர் ஷாஃப்டோட நீளம் மாறாது. எனவே ப்ரொப்பலர் ஷாஃப்டோட பின் பகுதியில் யூனிவர்சல் ஜாயிண்ட் அல்லது ஸ்லிப் ஜாயிண்ட் வந்து தேவைப்படுவதில்லை. இதில் பார்த்தீங்கன்னா டார்க் ரியாக்ஷன் மற்றும் டிரைவிங் த்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் டியூப் மூலமாக ஆக்சியிலிருந்து ஃப்ரேமுக்கு வந்து எளிதில் கடத்தப்படுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய டிரைவிங் ஃபோர்ஸ் த்ரஸ்ட்டில் வந்து ஈஸியாக வந்து ஆக்சியல் மூலமாக ஃப்ரேமுக்கு வந்து லீவ் ஸ்ப்ரிங் மூலமாக கடத்திடுறாங்க. சரிங்களா. மறுபடியும் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் டியூப் ட்ரைவை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன சார் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலர் ஷாஃப்ட் இருக்குது, இதுலேயும் ப்ரொப்பலர் ஷாஃப்ட் இருக்குது. கார்க் ஸ்டேஃபில் எப்படி ப்ரொப்பலர் ஷாஃப்ட் இருக்கோ அதே மாதிரி டார்க் டியூப் ட்ரைவிலும் ப்ரொப்பலர் ஷாஃப்ட் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டார்க் டியூப்பில் வந்து இருக்குது. டார்க் டியூப்போட ஒரு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்பக்க எண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் கோள வடிவத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த டார்க் டியூப் ட்ரைவோட முன்பக்க பகுதி. புரியுதுங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலர் ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் ஜாயிண்ட் மூலமாக கியர் ஷாஃப்டோட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா பவல் இன்ஜினில் டிஃபரன்ஷியல் ஹவுசிங்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அதாவது இதில் ஹாலோ டியூப் இருக்குது. அந்த ஹாலோ டியூப்பில் என்ன இருக்குது, ப்ரொப்பலர் ஷாஃப்ட் இருக்குது. அந்த ஹாலோ டியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு பின்பக்க உள்ள எண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஹவுசிங்கில் வந்து நிலையாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் ஷாஃப்டோட கேசிங்கோட ஃப்ளெக்சிபிள் பால் டைப்பில் வந்து இருப்பாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளெக்சிபிள் பால் அண்ட் ஷாக்கெட் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிரைவிங் த்ரஸ்ட்டு ரியர் அண்ட் டார்க்கு வந்து ஹாலோ டியூப் மூலமாக ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஆயிடுது. புரியுங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியல் ஜாயின் கொடுத்துருப்பாங்க, ஸ்லிப் ஜாயின் கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக ரியர் ஆக்சில் போய் ஸ்ப்ரிங் மூலமாக ஃப்ரேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஒன்லி டார்க் டியூப் மூலமாக நமக்கு ரியர் டிரைவிங் த்ரஸ்ட்டும் ரியர் அண்ட் டார்க் வந்து கேரி ஆகுது. இந்த டியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரிங் மாதிரி ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுது. ஒன்லி ஒன் யூனிவர்சல் ஜாயிண்ட் வந்து இதில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூனிவர்சல் ஜாயிண்ட் பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரே ஒரு யூனிவர்சல் ஜாயிண்ட் மட்டும் இருக்குது. அது எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா கியர் பாக்ஸ் பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஜாயிண்ட் இருக்காது. அது ஸ்லிப் ஜாயிண்ட் சொல்லலாம் அல்லது ஸ்லைடிங் ஜாயிண்ட் சொல்லலாம். புரியுங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிக்கல் அல்லது டார்சன் ஸ்ப்ரிங்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லீவ் ஸ்ப்ரிங் பார்த்தோம், அல்லது லேமினேட்டட் ஸ்ப்ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமே சைக்கிள்ஸ் இருக்குது. முக்கியமானது பார்த்தீங்கன்னா 2 பக்கமே சைக்கிள்ஸ் இருக்குது. அதாவது அந்த ஸ்ப்ரிங்கோட முன்பக்க பகுதியிலையும் சைக்கிள்ஸ் மூலமாக ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. பின்பக்க எண்டையும் என்ன பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸ் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பின்பக்கமும் நினைக்காங்க சைக்கிள்ஸ் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் த்ரஸ்ட் வந்து
கியர் பாக்ஸ் மூலமாக நமக்கு என்னது ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து நமக்கு என்னது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எங்கே ஃப்ரண்ட் எண்ட் ஆஃப் தி ஃப்ரேமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. புரியுங்களா? டிரைவிங் டார்க் கொடுத்துருக்காங்களா படத்தில் பாருங்கள். டிரைவிங் டார்க் ரியாக்ஷன் பிரேக்கிங் டார்க் கப்பு மூலமாக. புரியுங்களா? முக்கியமான பாயிண்ட். த டிரைவிங் த்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the driving thrust is transferred to the front end of the frame through gearbox. In Hotchkiss drive, the driving thrust is transferred to the rear end of the frame through cup and gearbox shaft. புரியுங்களா? the driving thrust வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கத்தில் உள்ள பின்பக்கத்தில் உள்ள ஃப்ரேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கப் அண்ட் கியர் பாக்ஸ் ஷாஃப்ட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேங்களா? இதான் அது டார்க் டியூப் டிரைவ். நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது ரேடியஸ் ராட் டிரைவ். இது என்ன பார்த்தீங்கன்னா இதுலேயும் அந்த டிரைவிங் த்ரஸ்ட்டு டார்க்கு இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ராட் வந்து பயன்படுத்துகிறாங்க. ரேடியஸ் ராட் பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன லீஃப் ஸ்ப்ரிங் வந்து பயன்படுத்தினாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காயில் ஸ்ப்ரிங் வந்து பயன்படுத்தி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பக்கவாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ரியர் டிரைவிங் ஆக்சில் வந்து பேக் சைடில் பக்கவாட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தனித்தை பக்கமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் ரேடியஸ் ராட் ஷேப்பில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல் கேசிங்லேயும் மறுமுனையும் வந்து பார்த்தீங்கன்னா சேசி ஃப்ரேம்லேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிள்ஸ் வந்து மேடு பள்ளங்களில் போகும்போது இந்த அலைன்மெண்ட் மூலமாக நமக்கு என்ன ஆகுது, நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. டிரைவிங் த்ரஸ்ட்டும் டார்க்கும் நமக்கு என்னது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எல்லாத்தையும் நமக்கு வந்து இந்த டேம்ப் ஸ்டாக்ஸ் தான் நமக்கு இந்த ரேடியஸ் ராடு வந்து தாங்கிக் கொள்ளும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் ஆக்சியல்லையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேமில் வந்து பிவட் மூலமாக ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ வாகனங்கள் வந்து மேடு பள்ளங்களில் செல்லும்போது நமக்கு என்ன ஆகும், ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். டிரைவிங் ப்ரெஸ்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ மறுபடியும் ஒரு டைம் ரீகால் பண்ணுவோம். நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஆக்சியல் டிரைவ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான ரியர் ஆக்சியல் டிரைவ் இருக்குது. ஒன்று ஹாட்ச்கிஸ் டிரைவ், இன்னொன்று வந்து டார்க் டியூப் டிரைவ், மூணாவது வந்து ரேடியஸ் ராட் டிரைவ். ஹாட்ச்கிஸ் டிரைவ் வந்து பொதுவாக கனரக வாகனங்களில் பெரிய வாகனங்களில் பயன்படக்கூடிய ஒன்று தான் ஹாட்ச்கிஸ் டிரைவ். ஓகேங்களா? ஸோ இந்த ஹாட்ச்கிஸ் டிரைவில் வந்து மெயின் வந்து பார்த்திங்கன்னா 2 லீஃப் ஸ்ப்ரிங் இருக்கும், ஒரு ப்ரொப்பலர் ஷாஃப்ட் இருக்கும். அந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட் எப்படி இருக்கும், ஸ்லிப் ஜாயிண்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்ம டிரைவிங் ஃபோர்ஸையும் த்ரஸ்ட்டையும் நமக்கு என்ன பண்ணணும், ஃப்ரேமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொப்பலர் ஷாஃப்ட் மூலமாக அவருடைய பேக்கில் உள்ள ரியர் அண்ட் ஆக்சிலுக்கு வந்து போய் அது மூலமாக நமக்கு வந்து லீஃப் ஸ்ப்ரிங் போய் அது மூலமாக ஃப்ரேமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் மூலமாக, அந்த லீஃப் ஸ்ப்ரிங் மூலமாக நமக்கு என்ன ஆகும், அந்த டிரைவிங் ஃபோர்ஸும் த்ரஸ்ட்டும் நமக்கு என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்து பார்த்தது டார்க் டியூப் டிரைவ். இதுவும் கிட்டத்தட்ட ஹாட்ச்கிஸ் டிரைவ் மாதிரி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கானது 2 பக்கமே சைக்கிள்ஸ் மூலமாக ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்பலர் ஷாஃப்ட் வந்து டார்க் டியூப்புக்கு இன்சைடில் இருக்கும். அதில் ஒரு எண்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல் கவுசிங்கில் இருக்கும், பின்பக்க எண்டு. முன்பக்க எண்டு பார்த்திங்கன்னா அந்த டார்க் டியூப்போட முன்பக்க எண்டு பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் வந்து ஜாயின் ஆகிருக்கும். அந்த கப்பு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். மேலும் கீழே வந்து ஈஸியாக அந்த டியூப்பானது நகரக்கூடியதாக இருக்கும். ஸோ அது மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் ஆனது முன்பக்கம் மூலமாக ஃப்ரேமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டோட நீளம் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும். டிரைவிங் த்ரஸ்ட் வந்து ஃபார்வேர்டில் போய்
நமக்கு ஃப்ரேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது வந்து ரேடியஸ் டிரைவ். இதில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ரஷன் காயில் ஸ்ப்ரிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. காயில் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரஸ்ட் என்ன பண்ணுறாங்க, டிரைவிங் ஆக்சிலை வந்து நமக்கு ஃப்ரேமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. டிரைவிங் ஃபோர்ஸும் த்ரஸ்ட் ஃபோர்ஸையும் டார்க்கையும். தேங்க்யூ.